ஜஸ்ட் குத்துறாங்க ஒரு கொட்டை பார்த்தோம். என்னடா கொட்டன் தரல, யாரோட கொட்டன் தரல கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ் சர்வர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு புதிய சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான மைன்கிராஃப்ட். இந்த மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பல பில்டிங்ஸ், பல அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் கைஸ். இது ஒரு அதர் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இந்த மைன்கிராஃப்ட் ஒரு ஷார்ட் என்னதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் என்னன்னா, நம்ம ஒரே ஏம் ட்ராகனை கொள்ளணும். அது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் சர்வை பண்ணி நம்ம ட்ராகன் ஸ்லேயர் ஆகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம்னால மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுமா. அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த கேரக்டர் யாருக்கு தெரியுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன கேரக்டர்ஸ் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு போனஸ் செஸ்ட் குத்துக்கிறாங்க. நம்ம இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன குத்துக்கிறாங்கன்னா மரம், சரி மரத்தை அப்படியே சொல்லும் போது சரி இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து, சரி இதுக்குள்ளே வச்சுக்கலாம், எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் தூக்கி திருப்பி உள்ளே வச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து பிக்காக்ஸ் தான் வேணும். அதனால் மரத்தை எல்லா மரத்தை உள்ள வச்சு நம்ம பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பிக்காக்ஸ் வச்சு தான் நம்ம மரத்தை வெட்ட போகிறோம். இது ரெண்டு பொருளே போதும், பிக்காக்ஸு ஆக்ஸு ரெண்டு வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டலாம். எடுத்த உடனே நம்ம பிக்காக்ஸ் வச்சோமோ எடுத்த உடனே மைன்கிராஃப்ட் எல்லாரும் பண்ண வேண்டிய முதல் விஷயம் மரத்தை வெட்ட வேறுது காய்ஸ். மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெட்ட போகிறோம். இப்போ மரத்தை வெட்டலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்ட ஆரம்பிக்கலாம். காய்ஸ் நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் பண்ணிட்ட போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மரம் இருக்கும். ஏன்னா சேப்பாக்கில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மரம். அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு புதுசாக ஒரு கொட்டை பார்த்தோம். என்னடா கொட்டன் தரல, யாரோட கொட்டன் தரல காய்ஸ். இங்கே வந்திருக்கு. கம்மாண்ட சொல்லுங்க இது யாரோ கொட்டன்னு, இது எதிர்ங்க தெரியல. சரி நம்ம எடுத்து உள்ள போட்டுப்போம். சரி பார்த்தா முதல் வாட்டி நம்மளால இருட்டாயிடுச்சு. ஓகே இருட்டாயிடுச்சு பார்த்தா நமக்கு ஒரு ஆடு காய்ச்சிச்சு கைஸ். ஆடு காய்ச்சிச்சு பெட்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஆடை போய் வெட்டுற. ஆடை செத்து போடு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. செத்துப்போ பார்த்து நம்ம இந்த முதல் ஆடை கொட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க பாய்ன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆடை எடுத்தாச்சு. சரி நம்ம போய் செஸ்ட் ஓன் பண்ண பார்த்தா பக் ஆயிடுச்சு. என்னடா அது ஃபோன் பக் ஆயிடுச்சு. ஐயோ அவ்வளோதான் போய் பார்த்துருந்தா. சரி ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி பார்த்தா எவனோ தண்ணியை தடிக்கிறான். ஐயோ அவ்வளோதான் காய்ஸ். நான் கேரி நினச்சேன். பார்த்தா நமக்குள்ளே இருக்க ஒரு பீஸ்ட் வெயில் வந்து ஹரிச்சந்திர வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்தது பாருங்க. அதில் ஒரு பவர் வந்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெட்டி போட வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்துச்சு. கிரீப்பர் பார்த்தோன்னே சரி இவனை போயிட்டு இவனை சூசைட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கொண்டுட்டான். பாவி ஐயோன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்தா பார்த்தா Hey Ram, the days have changed man. Just like that people are fata எல்லாரோட மட்டும் நான் சொல்லிட்டு எல்லாம் நான் வெடிச்சு செத்தான் பரவாயில்ல. சரி சூசைட் பண்ணி பார்த்தா நம்ம காப்பாற்றி நம்ம சாவலை. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பவருக்கு போல லைட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஜாமிஸ் பண்ணலாம் வைப்பாங்களோ. சரி இவனை கொல்லாம பண்ண திரும்ப கொண்டுட்டாங்க கைஸ். இவனை விட மாட்டேன்டா சொல்லிட்டு இவனை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என்னடா இது. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடுச்சு. ஐயோ திருப்பி நெருப்பு வர பற்ற வச்சா சொல்லிட்டு நம்ம தண்ணியில் குடிச்சிட்டோம். இப்போ என்னடா பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக விடிஞ்சு போயிடுச்சு. இந்த நாய் தான் நம்ம நைட்டை பார்த்து தொல்லை பண்ணி இவனை கொல்ல மாட்ட போட்டு சரி ஒரு அடி பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுற மாதிரி ஓடு. என்னடா கத்துற ஐயோ நாங்கள் ஒரே பொருளை போட்டான். சரி நம்ம போய் நம்ம பத்திரமா போய் நம்ம பொருளாக இப்போ போய் எடுத்துடலாம் கைஸ். எல்லா பொருளையும் இப்போ நம்ம போய் கலெக்ட் பண்ணிடலாம். நம்ம போய் எல்லா பொருளையும் இப்போ கலெக்ட் பண்ணோம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா 3 உள்ள கழிச்சு 3 நாள் கலெக்ட் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம பெட்டு செய்யலாம். பெட்டு பார்த்தீங்கன்னா என்னடா கட்டை வர மாட்டேங்குதே இடே கட்டை. ஓகே நம்ம அதில் செஸ்ட்டு செஞ்சுக்கலாம். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு இதுக்கு என்ன கிராஃப்டிங் டேபிளாக இது பேர். ஆமாங்க கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு ஒரு பெட்டு செய்யப்போம். முதல் ராத்திரி இப்போ தான் தூங்க போகிறோம் கைஸ். ஒரு நிம்மதியான தூங்குறதுக்கு எக்ஸ்எக்ஸ் ஆர்வல் பெட்டில் வாங்குங்கள். உங்களுக்காக தரமான தூக்கங்கள் கேரண்டியாக தரப்படும். கால் பண்ணுங்கள் 0009 0009 கால் பண்ணுங்கள். சரி
நம்ம வந்து நம்ம பெட்டு வச்சு கத்திலாம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் சேஃப்டிக்கு. சரி பெட்டில் பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் பாயிண்ட் செக் பண்ணிக்கலாம் நைட்டு வாங்க நம்ம தூங்குறதுக்கு. சரி நம்ம ஓகே நம்ம போய் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். இந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன் காய்ஸ். இந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாதி இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா மரத்தை போட்டு டப்பான்னு விழுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆயிடுச்சு. ஐயோ ராத்திரி ஆயிடுச்சு. சரி இந்த வாட்டி கரெக்டாக ஜாமி அதுக்குள்ள தூங்கிடணும். ஓகே இப்போ போய் ஓகே அமுக்க இப்போ தூங்கலாம்னு நினைக்கிறேன். தூங்கலாமா? டேய் கரெக்டாக தூங்கணும். கொஞ்சம் ரைட்டை இருட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நைட் ஆகலையா? சரி சீக்கிரம் போடா சன்னே. என்ன இவ்வளோ பொறுமையாக போகிறா? சீக்கிரமாக போடா. சீக்கிரமாக போடா. ஜாம்பிக்கு பார்த்து டப்பாங்க நடிக்கண்டோ. ஐயோ காய்ஸ் அவ்வளோதான் நம்ம காய்னு நினைக்கிறேன். ஐயோ ஓகே காய்ஸ் நம்ம வந்துச்சு நைட் இப்போ தூங்கலாம். அப்பா முதல் ராத்திரி நல்லா சுகமான தூக்கம் காய்ஸ். அப்படியே அந்த ஆட்டு மெத்தலை படுக்கும்போது ஒரு சுகம் வரப்புங்க. அதை சொல்ல முடியாத வார்த்தையிலேயே சும்மா அப்படி இருக்குங்க தூக்கம். சும்மா கும்முன்னு இருக்கும் காய்ஸ். ஓகே நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடு கட்டப்போகிறோம். இந்த உலகத்துலேயே மைன்கிராஃப்ட்லேயே யாரும் கட்ட முடியாத ஒரு வீடு. இந்த வீடை பார்த்து சத்தியமாக சொல்லிக்கிட்டே இதாண்டா வீடு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கேசல் கட்ட போகிறோம். இப்போ பாருங்கள். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு. காய்ஸ் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கட்ட போகிறேன். நான் கட்டின வீடை பார்க்க தயாராக இருக்குங்க காய்ஸ். டட்டர 3 4 4 4 4 ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் தூங்கக்கான சூப்பரான ஒரு பேச்சுலர் ஹவுஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி ₹1 1 டேக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடு. இது உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு செஸ்ட் அண்ட் ஒரு கிராஃப்டிங் டேபிள். அருமையான ஸ்பேஸுங்க. உங்களால் உட்காந்து என்ன வேணால் பண்ண முடியும். பாத்ரூம் வெளியில் போய்க்கலாம். சூப்பரான வீடு, அருமையான வீடுங்க. உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கு என்னங்க குறை இருக்குது? இப்போ சொல்லுங்கள் என்னங்க குறை இருக்குது இந்த வீட்டில்? என்ன குறை இருக்குங்க? சூப்பரான வீடு. இதில் தூங்கிறதுக்கு என்ன குறை இருக்குது? ஃப்யூச்சரை பார்த்து நம்ம ஒரு பெரிய வீடு கட்டோம். அது வரைக்கும் இந்த சின்ன கேஸ்டில் நம்ம தான் வாழணும். சரி கதவு மூடி இப்போ வந்து நம்ம ஒரு மைனிங் கேவ் கட்ட போகிறோம். இந்த ஒரு மைனிங் கேவ் கட்ட ஆரம்பிக்கலாமா காய்ஸ்? மைனிங் கேவ் கட்ட போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து நோண்டிக்கலாம். இதுதான் கைஸ் நான் கட்டின மைனிங் கேவ். இதை நான் சூப்பராக நினைக்கிறேன். இப்போ வந்து நான் போயிட்டு பிக்ஸாக்க எடுக்கிறோம். இப்போ போய் நம்ம வெட்ட போகிறோம். கைஸ் பலன் ஒன்றதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டார்ச் லைட்டே இல்லை. ஐயோ டார்ச் லைட்டில் சொல்லிட்டு டக்குன்னு மேலே ஏறி ஒரு கேவ் எத்தணும் சொல்லிட்டு நம்ம போய் தேட போனோம். ஏன்னா நம்மக்கிட்ட கோலம் இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை கைஸ். ஐயோ அவ்வளோதான் நான் காலிடா. சரி நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நம்மளுக்கு ஒரு கண்டு கொண்டு தெரிஞ்சு கேவ் செஞ்சது. வா அங்கே ஒரு கேவ் இருக்கிற சொல்லிட்டு அங்கே போய் நம்ம போய் நோண்டலாம் கைஸ்ன்னு சொல்லிட்டு வேகமாக போனேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முதல் கோல் கழிச்சிருக்கு. இந்த முதல் கோலை பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ஐயோ என்னடா அது கேம் இது? என்னடா நீ ஃபோன் நம்ம டப்புன்னு எடுத்துடணும். அதான் ஒரு கோவில் கழிச்சு இன்னொரு கோவில் எங்கே இருக்குன்னு நம்ம போய் தேடணும். எங்கே இருக்குன்னு தெரில வேறு. அது வேறு நம்ம தேடணும் கைஸ். வேறு இருட்டாயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு நம்ம காலையில் போயிட்டு இன்னொரு கேவ் எதாவது இருக்குன்னு போயிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். கைஸ் நம்ம இந்த இடத்துல வரும்போது தெரிஞ்சு எனக்கு ஒரு கேவ் கிடச்சிது. ஆடா பாவத்தை இந்த கேவ்னா இவ்வளோ சூப்பராக சொல்லி எட்டி பார்த்தா உள்ள ஜாம்பி. ஐயோ நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது சொல்லிட்டு பிக்காக்ஸ் கைஸ் மாதிரி இங்கே இடத்துக்கு வந்தோம். நம்மளுக்கு ஒரு இன்னொரு என்னது கோல் கிடச்சிது. இந்த கோலை பார்த்து நம்ம எடுக்கிறோம். கோல் ஒரு கோல். ஓகே கைஸ் இன்னொரு கோல். வா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 23 கோல் இருக்குது. அதனால இந்த கோலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான டார்ச் லைட்டை செய்ய போகிறோம். அந்த டார்ச் லைட்டை வச்சு வந்து நம்ம சூப்பர் கேவ் வைப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டார்ச் லைட் நம்ம வீட்டுக்கே தேவைப்படுது. அந்த கேவுக்கு பல டார்ச் லைட் தேவைப்படுது. ஓகே செஸ்ட்டு தொட்டாமல் நம்ம இது கிராஃப்டிங் டேபிள் தோணும். ஓகே வா டே என்னடா அது வர மாட்டேங்குது. கபஸ் பொறுமையாக தரலாம். ஓகே ஒன்று ஓகே நம்மக்கிட்ட ஒரு 54 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கதை தந்தே போகலாம். எந்த நாய் நம்ம வீட்டுக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டார்ச் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுப்போம். டார்ச் எங்கே டார்ச்சு இருங்க கைஸ். என்னங்க பக்கு ஃபோனாக இருக்குது பக்கர். இப்போ டார்ச் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போய்ட்டு கேவில் மைண்ட் கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரே ஒரு அயனை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அயனை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்குன்னா 5ல் இருக்கும். -9 28 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அயனு. சரி ஓகே ஒரு அயனு கிடச்சி 2 அயன் கிடச்சிருக்கு. கைஸ் போடு கைஸ் 3 அயன். செம்ம லக்கி கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 அயன் கிடச்சிருக்கு. இப்படியே தோண்டுவான் நிறைய அயன் கிடைக்கும் நினைக்கிறேன். சரி தோண்டிக்கினே இருக்கலாம். டப்பாங்க யா டப்பாங்க. சரி நம்ம எதனா எடுத்துகிட்டு சரி நம்ம கிடச்ச வரைக்கும் போதும். சரி இங்கே ஒன்று
இருக்குது சூப்பர். வரைக்கும் பார்த்தோன்னா சொல்லிட்டு நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடை கதை சதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபன் இயர் செய்யலாம். ஃபன் இயர் அது பேர் என்ன பண்ணாடையா அது பேர் என்னங்க? ஓகே ஃபன்னர் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இது என்னன்னு எனக்கு ஒழுங்காக எல்லாரும் மாட்டி சரி ஓகே நம்ம ஐயனத்துக்கு உள்ளே வச்சிடலாம். நம்ம ஐயனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு கட்டை வச்சுட்டு இதில் எரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன எரிஞ்ச ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வெயிலில் போய் வெயிட் பண்ணலாம். வெயிலில் வெயிட் பண்ணதுக்குள்ளே இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நினைக்கிறேன். ஓகே அதோட இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இதோட உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாட்டு உங்களுக்கு வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க நண்பா. வா கைஸ். சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5